ராஜபாளையத்துக்கு 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. பஸ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ராஜபாளையத்திலிருந்து வெளியூருக்கு ஸ்ட்ரைட் பஸ் நிறையவே இருக்கு. தென்காசி பஸ், செங்கோட்டை பஸ்லாம் இந்த வழியாக தான் வந்து போகுது. பஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லாவே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் தென்காசி லைன் அமைஞ்சிருக்கு. இந்த லைன்ல வந்து ட்ரெயின் ரொம்ப கம்மி, அதனால இங்கேயும் ட்ரெயின் கம்மி தான். பட் ட்ரெயினோட யூசேஜ் நல்லாவே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் உள்ள தூரம் வந்து ரொம்பவே கம்மி. அது ஒரு நல்ல விஷயம். 5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வெளியூருக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடையாது. ராஜபாளையம் பஸ் தான் இவங்களும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் மதுரை வண்டி, செங்கோட்டை வண்டிலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர்றதில்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. இப்போதான் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பைபாஸ்ல கட்டிட்டு இருக்காங்க. இனிமே பஸ் வந்து பைபாஸ்லேயே போகுமா இல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வருமானதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் நிலைமை தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ட்ரெயின் ரொம்பவே கம்மி. கவலைப்படக்கூடிய இன்னொரு விஷயம், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இப்ப இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கும் தூரம் அதிகம். ரெண்டுக்கும் இடையில பஸ் டிரான்ஸ்போர்ட் இல்லவே இல்லை. அது ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். அருப்புக்கோட்டைக்கு 7 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். பஸ் வந்து இங்க இருந்து அதிகமா இல்லைனாலும் இங்க இருந்து வெளியூர் பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. மற்றபடி வெளியூர் போறதுக்கு பைபாஸ்ல போய் பஸ் ஏறிக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பைபாஸ்ல பஸ் ஏறதுக்கு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டும் கட்டி வச்சிருக்காங்க. அது சூப்பரான ஒரு விஷயம். ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மானாமதுரை லைன்ல வந்து அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதுல ட்ரெயின் வந்து ரொம்பவே கம்மி. அதனால சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷனும் புவரா தான் இருக்கு. ஆனா மதுரை டு தூத்துக்குடி ரயில்வே லைன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது வரும் பட்சத்துல இது ஜங்ஷனா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். சாத்தூருக்கு 6 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. இங்கேருந்து வெளியூருக்கு பஸ்ஸே கிடையாது. கோயில்பட்டி பஸ்ஸையும் திருநெல்வேலி பஸ்ஸையும் தான் இவங்க நம்பி இருக்காங்க. அதுவும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வராது. பைபாஸ்ல போய் தான் ஏறணும். ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் சவுத்துல முக்கியமான லைன்ல சாத்தூர் இருக்கு. அதனால வந்து இங்க ட்ரெயின் வந்து எல்லா ட்ரெயின் நிற்காது. ஆனா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டாப்பேஜ் இங்க இருக்கு. சிவகாசி மக்களே வந்து இங்கே தான் வந்து ஏறுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு மாவட்ட தலைநகர், பட் இதுக்கு ஒரு 7 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். பஸ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சாத்தூர் மாதிரி தான் இதுவும். இங்க வந்து வெளியூர் பஸ்ஸே கிடையாது, மாவட்ட தலைநகர். ஆனால் அதே மாதிரி இவங்க வெளியூர் போகிறதுக்கு வந்து கோயில்பட்டி பஸ்ஸு, திருநெல்வேலி பஸ்ஸு, சிவகாசி பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஊருக்குள்ளே வரலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போ சிவகாசி பஸ்ஸும் கோயில்பட்டி பஸ்ஸும் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து போகுது. அதுவும் வந்து முழுசாக சரியாகலன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி பஸ் இன்னுமே பைபாஸ்லாம் போயிட்டுருக்கு. ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் சவுத்தில் இருக்க முக்கியமான ரயில்வே ஜங்ஷனாக விருதுநகர் இருக்குது. எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பேஜ் இங்கே இருக்குது. ஒரு சில ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்து விருதுநகர் வீக்காக இருக்கலாம். ஆனால் ரயில்வேஸில் வந்து விருதுநகர் தான் டாப்பு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒரே ஒரு ரயில்வே ஜங்ஷன்னா அது விருதுநகர் மட்டும்தான். சிவகாசிக்கு 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். பஸ் டிரான்ஸ்போர்ட் சூப்பராகவே இருக்குது. இங்கேருந்து வெளியூருக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொல்லவே தேவையில்லை. விருதுநகருக்கே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதுவும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி தான். தென்காசி லைனில் இருக்குது. ட்ரெயின் ரொம்பவே கம்மி. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் தூரம் ரொம்பவே அதிகம். ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ் கூட இங்கே கிடையாது. இதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வேற என்னெல்லாம் ரேட்டிங் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.